உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோவினுடைய புறவாசல் கோபுரவாசல். சங்க இலக்கியங்கள்ல வள்ளல்கள் 7 பேர், கடை 7 வள்ளல்கள் சொல்லுவாங்க. இந்த திருவாரூர் சிதம்பரம் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கோபுரத்தினுடைய படிநிலை 7, அதாவது 7 வாசல்களை கொண்ட கோபுரம். அதே போல்தான் வள்ளல் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய உங்களை கொடுக்க, அதாவது நீங்க யாருன்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உறுப்பு யாருன்னா மூளைதான். நீங்க யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு அதுதான் வள்ளல் பிரெயின் சொல்லி சொன்னோம்ல, அன்னைக்கே அதை சொன்னேன், உங்களுக்கு அது புரியல. வள்ளல் பிரான் வள்ளலாகிய இந்த பிரெயினுக்கு 7 வாசல். அந்த 7 வாசல் எது? காது 2, கண்கள் 2, மூக்கு 2, வாய் 1. அப்படி 7 வாசல்கள். வள்ளலுக்கு 7 வாசல்கள். அதாவது வள்ளல் அனைத்தையும் கடை 7 வள்ளல்கள் படிச்சிருப்போம் நம்ம சங்க இலக்கியங்கள். நம்ம வள்ளல்களை வள்ளல்களாவே பார்த்துட்டோம், கொடுக்கக்கூடிய வள்ளல்களாவே பார்த்துட்டோம். வேற வள்ளல்களா பார்க்கல, நமக்கு எனக்கு தெரியாது, வேற ஒண்ணும் இல்லை. சோ சங்க இலக்கியங்கள்ல கடை 7 வள்ளல்கள், சிதம்பரம் திருவாரூர் கோவில்ல 7 படிநிலை கொண்ட கோபுர வாசல்கள். அப்ப 7 வாசல்கள். அந்த 7 வாசல்கள் தான் எங்க இருக்கு? நம்ம தலைப்பகுதியில இருக்கு. கோவினுடைய புறவாசல்கள் சொல்றாங்க. கோவினுடைய புறவாசல்கள்.